அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. லூக்கா 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் சாத்தான் ஒரு சகோதரியை கூனியாகவே கட்டி வைத்திருந்தான். எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக பிசாசு அவளை செய்திருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு தம்முடைய கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அதாவது விடுதலையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவள் அந்த கூனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள், சாத்தானினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். இப்பொழுது ஒரு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே அநேகருக்குள்ளாக எழும்ப வேண்டும். ஏனென்றால் சிலருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே அவர்கள் கூனி குறுகி போயிருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியினாலே கூனி குறுகி போயிருக்கிறார்கள். சில சூழ்நிலைகள் அவர்களை கூனி குறுகி இருக்க பண்ணி இருக்கிறது. அவர்கள் குடும்ப உறவுகளிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது. பல்வேறு விதமான நெருக்கங்களில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மன அழுத்தத்திலே ஒரு விடுதலையாய் தேவனை ஆராதிக்க முடியாமல், மகிமைப்படுத்த முடியாமல், ஒரு சோர்வோடு ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே பார்க்க முடிகிறது. ஏண்டே சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர், எனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில நான் விடுதலையாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எப்போ உட்கார்ந்தாலும் ஏதாகிலும் போராட்டம் தான் என் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை விடுதலையாக்க போகிறார். எந்தெந்த எதிர்பார்ப்புகளிலே, எந்தெந்த தேவைகளிலே, எந்தெந்த நெருக்கங்களில் இருக்கிறீர்களோ ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. நீங்கள் நிமிர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அவர் தலை குனிய விடவே விடமாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரஜாதிகளின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு காலம் வெட்கப்பட்டு போக விடவில்லை. அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்து அவர்களை விடுவித்தார். பாருங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போது தம்முடைய ஜனங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையாய் செயல்படுகிற தேவனை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த காலை நேரத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை விடுவிக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்க போகிறார். வைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாவற்றிலும் பொருளாதாரத்திலே, சரீர சுகத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக, தேவன் செய்வாராக என்று நான் விசுவாசத்தோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். 18 வருஷமாய் கூனியா இருந்த சகோதரி மீது நீங்க கை வைத்த போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எத்தனை பாதிப்புகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, சஞ்சலங்கள் இருக்கிறதோ, அப்பா, இப்பொழுது நம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் நிமிர்ந்து விடுதலையாய் கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.